இது வந்து நான் ரீஸ்டோரிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ 8 வந்து அதாவது மேல மேல இப்போ 8/3ன்னா இந்த மேல இருக்க நம்பர வந்து இங்க எழுதிறணும். கீழ இருக்க நம்பர வந்து எம்ல எழுதிறணும். இங்க அக்யூமுலேட்டர்ல எப்பயுமே 000ன்னு போட்டுக்கணும். 5 டிஜிட்ல 0 போட்டுருக்கணும். ஸோ இங்க 5 டிஜிட்ல 0 போட்டிருக்க மாரி அதுக்கேத்தாப்புல இங்கேயும் 3 வந்து 5 டிஜிட்க்கு வர மாரி அதாவது 8421 அந்த மாரி அந்த கோட்ல வந்து 21 இங்க தான 3 வரும். ஸோ 213 அதுக்கு ஏத்தாப்புல எழுதிக்கணும். இங்க வந்து எப்பயுமே 8421 கோட்ல தான் எழுதணும். ஸோ 8421 கோட்ல எழுதுனோம்னா, இங்க வந்து 8 வந்து இங்க 100. ஸோ இது முடிஞ்சுச்சு. இது எழுதிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, எடுத்தோனே ஷிஃப்ட் இப்போ 2 வேல தான் பார்க்க போறோம். ஒண்ணுன்னா ஷிஃப்ட், இன்னொன்னு A+M இல்லாட்டி A-M. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தான் பண்ணுவோம். ஷிஃப்ட் A+M ஆர் A-M. ஸோ இந்த 2 வேல தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இத எடுத்தோனே ஷிஃப்ட் பண்ணிடணும். இது வெளிய போயிடுச்சுன்னா, இது இந்த இடத்துல வரும், இது இந்த இடத்துல வரும், இது இந்த இடத்துல வரும், இது இந்த இடத்துல, இது இங்க வந்துரும், இது இங்க, இது இங்க, இங்க ஒரு எம்ப்டி பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். அதான் போட்டிருக்கேன். ஸோ அது ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நம்பர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0 ஆகி இருந்துச்சுன்னா A-M. சொல்றேன் அது என்னன்னு. அதே 1 இருந்துச்சுன்னா A+M பண்ணணும். ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ளத பார்க்கணும். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம்னா -M A-M இதான் -M போடணும். -Mனா இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான். இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும்னா 0 0 0 1 1 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். இப்போ 1 வர்ற வரைக்கும் அது அப்படியே இப்போ சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஏதோ நம்பர் இருக்கு. இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும்னா 0s இருந்துச்சுன்னா அப்படியே இங்கிட்ட இருந்து தான் பார்த்துட்டே போகணும். இப்போ 0 இருந்தா அப்படியே 0 போட்டுட்டே வரணும். 1 இருந்துச்சுன்னா அந்த 1 போட்டுறணும். அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் எல்லாம் அப்படியே உல்டாவா எழுதணும். 0 1 1 1ன்னு எழுதணும். சப்போஸ் இந்த இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்னா 1 இருந்தா அந்த 1 மட்டும் அப்படியே போட்டோம்னா அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே உல்டாவா எழுதணும். இதான் 2's காம்ப்ளிமெண்ட். இப்படி தான் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா என்ன வரும்? 1 அப்படியே தான் இருக்கும். 1 இருக்கிறதுல 0 இருக்கிறதுல 1 உல்டாவா மாறும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணிடணும். அதான் A-M. A+Mனா இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அதான் A+M. ஓகே. ஸோ இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து இதை ஆட் பண்ணணும். 1 1னா 2. ஸோ 2னா 10 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 2னா வந்து 10 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த 0 இங்கே போட்டுட்டு 1 அடுத்து போடுவோம். ஸோ இந்த 1 அப்படியே கீழே இறங்கிடும். அடுத்து 0 1 0 1 0 1. ஓகே. இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த லாஸ்ட் நம்பர் பார்க்கணும். இது வந்து 1 இருந்துச்சுன்னா 0 போட்டுறணும். 0 இருந்துச்சுன்னா 1 போடணும். அவ்வளோதான். ஸோ ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் செட் என்னன்னா திருப்பி இதை ஷிஃப்ட் பண்ணணும். இதை ஷிஃப்ட் பண்ணுறப்போ இது வெளியே போயிடும். இவன் இங்கே வந்துடும். இவன் இங்கே இவன் இங்கே இவன் இங்கே இவன் இங்கே அடுத்து இவன் இங்கே இவன் இங்கே. அப்போ இங்கே ஒரு எம்டி பாக்ஸ் கிரியேட் ஆகுமா? அடுத்து இதை பார்க்கணும். இது வந்து 1 இருந்துச்சுன்னா A+M. அதான் சொன்னேன். ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் 0 இருந்துச்சுன்னா A-M, ப்ளஸ் இருந்துச்சுன்னா A+M. ஸோ வந்து A+M +Mனா இந்த M அப்படியே தூக்கி இங்கே போடணும். அப்படியே போட்டு ஆட் பண்ணணும் இந்த ரெண்டையும். 1 1 1 1 1 எல்லாமே 1 தான் வரும். ஸோ இது இப்போ திருப்பி வந்து இங்கே 1 இருந்ததுன்னா இங்கே தூக்கி இதில் 0 போடணும். அவ்வளோதான். இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த செட்டில் திருப்பி ஷிஃப்ட் பண்ணணும். திருப்பி இதை ஷிஃப்ட் பண்ணணும். இது இங்கே வரும். அடுத்து இது இங்கே இங்கே ஒரு எம்டி பாக்ஸ் கிரியேட் ஆகும். இங்கே 1 வந்திருக்கு. 1னா A+M. அப்போ இந்த M அப்படியே தூக்கி எழுதி வச்சிடணும். எழுதி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கோமா? ஓகே. அடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 இருந்துச்சுன்னா இங்கே 0 போட்டோம். இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். பாக்ஸ் எல்லாமே ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் கோஷன்ட்டாக இருக்கும். ஓகே. இதான் கோஷன்ட்டாக இருக்கும். இது வந்து ரிமைண்டராக இருக்கும். ஓகே. இதில் என்னன்னா லாஸ்ட் ஸ்டெப் வந்து A-M. இது எப்பயுமே இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். சப்போஸ் லாஸ்ட் ஸ்டெப் வந்து A-M இருந்ததுன்னா நம்ம A+M ஒரு இதோட M மட்டும் ஆட் பண்ணி திருப்பி கொண்டு வரணும்.
ஓகே. இந்த இருக்கா? இது வந்து எம் மேல இருக்கும்ல, அந்த எம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு திருப்பி வந்து எழுதி வச்சிருக்கோம். எழுதுனோம்னா, இது கோஷன்ட் அப்படியே வந்துரும். கோஷன்ட் இது என்னது? இப்படி பார்க்கணும். 2 பவர் 0 அப்பன்னா வந்து 2 பவர் இல்ல இது மொத்தமே 0வா தான் வரும். இது 0 இது 2 பவர் 1 2 பவர் 1 என்ன 2 இதான் கோஷன்ட். கோஷன்ட் வந்து என்னது 2ன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? ரிமைண்டரும் 2 தான் வந்திருக்கு. ஸோ 8/3னா ஆமா 6 அப்போ வந்து கோஷன்ட் 2 வரும். ரிமைண்டரும் 2 வரும். ஸோ இப்படி தான் வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா, அடுத்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் இங்க A+Mனா இதுலயே ஆன்சர் வந்துரும். நம்ம இந்த வெரிஃபை பண்ணி பார்த்தோம்ல இப்போ. அது மாரி இங்கேயே ஆன்சர் வந்துரும். சப்போஸ் அங்க ஆன்சர் வரலன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த எம் மட்டும் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் வரலன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இங்க A-Mன்னு வந்துச்சுன்னா, இங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போணும்.